ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் பிப்ரவரி மாதம் முடிவதற்குள்ளே, அதாவது இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு நிறைய விதமான யோக பலன்கள்லாம் கிடைக்க போகுது. ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த விஷயங்கள் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் வேண்டிக்கோங்க. நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக முருகப்பெருமான் நல்ல வழியை உங்களுக்கு காட்டுவார். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆளுமை தன்மை நிறைந்த மேசராசிக்காரங்களுக்கு மாசியில் நடக்கக்கூடிய, அதாவது இந்த மாசி மாதத்தில் நடக்கக்கூடிய நன்மையான விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் மாசி மாதம் 11ஆம் தேதி, அதாவது 23/2/2026 வரை மகர ராசியில் உச்ச நிலையில் இருப்பார். அதுக்கப்புறம் கும்பராசிக்கு வருவார். ராசி அதிபதி அப்படிங்கிறது உச்சம் பெறுவது உங்களுக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். நிறைய விதமான நல்ல நல்ல பலன்கள் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த சில மாதமாகவே ஏற்பட்ட கஷ்டங்கள் இன்னல்கள் இருந்து விடுதலை கிடைக்க போகுது. தடைப்பட்ட அனைத்து முயற்சியிலுமே துரிதமாக நடக்க போகுது. உற்சாகத்தோடு நீங்கள் காணப்படுவீங்க. எந்த ஒரு காரியத்திலுமே துணிந்து இறங்கி செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய தைரியம் அப்படிங்கிறது இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சுகபோக வாழ்க்கை கிடைக்கும். உங்களுடைய தனி திறமைகள் அப்படிங்கிறது வெளிப்பட போகுது. பக்தியில் நாட்டம் அதிகரிக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு மேன்மையான காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. நல்ல உள்ளம் படைத்தவர்களின் நட்பால் புதிய புதிய நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வரும். எண்ணங்கள், விருப்பங்கள், லட்சியங்கள், கனவுகள் எல்லாமே நடக்க போகுது. இன்னும் சிலருக்கு அதிர்ஷ்டமாக பொன் பொருள் சொத்துக்கள் சேரும். இன்னும் சில மேசராசிக்காரங்களுக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேற்றுமொழி பேசுபவர்களின் நட்பு, அதனால் ஆதாயம் கிடைக்கும். புதிய தொழில் எதுலேயுமே அகலக்கால் வைக்காதீங்க, ஏன்னா அது நஷ்டத்தில் இழுத்துரும். அதனால் புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஆசை இருந்தால் அதை இப்போதைக்கு தள்ளி வைத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த மாசி மாதத்தில் இந்த ஒரு விஷயத்த கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது புதிய தொழில் இப்போதைக்கு வேண்டாம். பார்க்கக்கூடிய வேலையை மாற்றாதீங்க. எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இப்போ நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அதையே பண்ணுங்கள். இந்த மாசி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு ஏதாவது முடிவு எடுக்கிறீங்கன்னா அப்போ பார்த்துக்கலாம். எந்த செயலையும் திட்டமிட்டு செய்தீங்கன்னா பெரிய பாதிப்பு இல்லாமல் தப்பிக்க முடியும். அதனால் டக்குன்னு எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க. யோசித்து பார்த்துட்டு இது கரெக்டாக வருமா அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். 7.5 சனியால் ஏற்பட்ட இழப்பினை ஈடு செய்ய முடியும். ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு திருமண தடை அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும், அதெல்லாம் நீங்கள் போகுது. இன்னும் சிலருக்கு மறு திருமணம் நடக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதிர்ஷ்டத்தின் மேல் ஆர்வம் கூடும். சொத்துக்களை மீட்க தேவையான நிதி உதவிகள் கிடைக்கும். தவறுதலாக வாங்கிய வில்லங்க சொத்துல இருந்து வந்த சிக்கல்கள் தீரப்போகுது. பாக பிரிவினை அப்படிங்கிறது நடக்கும். பெண்களின் எதிர்பார்ப்பு நடக்கும். இன்னும் சிலருக்கு வெளி மாநிலம் வெளிநாட்டிற்கும் இடம் பெயரலாம். படுத்த உடனே நிம்மதியான தூக்கம் வரும். அரசு வேலைக்கு எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களை சில கால உதாசீனம் செய்தவங்க உங்கள் தயவை தேவைப்படும் நேரம் அமைஞ்சிருச்சு. அதாவது உங்களை பார்த்து இலக்காரமாக நினச்சவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் உங்கள்கிட்ட உதவி அப்படின்னு கேட்டு வந்து நிற்பாங்க. அந்த அளவுக்கு காலங்கள் மாறப்போகுது. உங்களுக்கு ஏற்ற காலமாக நடக்க போகுது. வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்கும். காணாமல் போனவங்க வீடு தேடி வருவாங்க. மேலும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் கூடும். உயர்கல்விக்கான வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதார ரீதியாக பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா லாபகரமான மாதமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு
11வது இடத்துல இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் உள்ள ராகுவோடு சூரியன் சேரப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாபத்தையும் வெற்றியும் அதிகரிக்க செய்வார். புதிய சொத்து கிடைக்கும். இதுவரை விற்க முடியாமல் கிடந்த பழைய பூர்வீக சொத்துக்கள் விற்கும். வீடு, வாகனம், நிலம், தோட்டம், பிள்ளைகளின் திருமணம் என சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும். வருமானம் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல், வரவு செலவு, நாணயத்தை காப்பாற்றாம முடியாமல் சங்கடத்தை அனுபவித்தவங்களுக்கு சரளமான பொருள் வரவால் தொழில், வாழ்க்கை இரண்டிலுமே திருப்தியான பலனை அடைய முடியும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த துறையில் பணி புரிகிறீர்களோ அந்த துறையில் சாதனை செய்து புகழ் அடைவீங்க. முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க. திட்டங்களும் கனவுகளும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த மாசி மாதம் அமைஞ்சிருக்கு. விரயமும் துயரமான நிலையும் மாறும். கொள்கை கோட்பாடோடு செயல்படுவீங்க. தொழிலில் வெற்றியும் முன்னேற்றமும் லாபமும் அதிகமாக இருக்கும். இதனால் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. முன்னேற்றமும் லாபமும் அதிகமாக கிடைப்பதால் குடும்பத்தாரோடு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க. இதுவரைக்கும் யோசிக்காத வகையில் விவேகமாக சிந்தனை செய்து தொழிலை வளர்த்துவீங்க. தொழில் போட்டியாளர்கள் விலகுவாங்க. தொழிலில் விருத்தி, குடும்பத்துக்கு தேவை மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு விண்ணப்பித்த கடன் உதவிகள் அப்படிங்கிறது தாராளமாக கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தோம்னா, உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இடமாற்றமும் பதவி உயர்வும் நிச்சயமாக கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களின் கனவு நனவாகும். பொருளாதார நெருக்கடிகள் விலகும். உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும்னா, உத்தியோகத்தில் ஏற்பட்ட மன உளைச்சல் நீங்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். இதுவரை வேலை இல்லாத மேசராசிக்காரங்களுக்கு நிரந்தரமான நிம்மதியான வேலை கிடைக்கும். பணி நிரந்தரம் ஆகாதவர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். அரசு உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அதிகமாக உழைத்து சிறிய பொருளை சம்பாதிக்க நேரிடும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ள அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு இது அற்புதமான நேரமாக அமைஞ்சிருக்கு. மக்களுடைய மனதில் ஈஸியாக இடம் பிடிச்சிருவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த பதவி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு 90% அமைஞ்சிருக்கு. சமூக அந்தஸ்து உயரும். நீங்கள் சார்ந்திருக்கும் இயக்கத்தில் உங்களுக்குன்னு தனியாக மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். மிகுதியான சுபமும் குறைவான அசுபமும் கிடைக்கும். திடீரென லாபம் கிடைக்கும். ஆனால் சரியான நேரத்திற்கு வீட்டில் உணவு உண்ண முடியாத ஒரு நிலை வரப்போகுது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்பங்களை அனுபவிக்க போகிறீங்க. குலதெய்வ அருளால் கடாட்சம் கிடைக்கும். கண், காது, மூக்கு, தொண்டை பிரச்சனைகள், அறுவை சிகிச்சைகள் சீராகும். புதிய சொத்து, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்கு. பொன்பொருள் சேரும். பிறமொழி இனத்தவர் உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. தந்தை தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சஞ்சலங்கள் நீங்கும். அவரவர் வயதிற்கு ஏற்ப குழந்தை பாக்கியம், பேரன் பேத்தி யோகம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப கோவிலாக இருக்கும். உங்களின் பேச்சுக்கு மற்றவங்க கட்டுப்படுவாங்க. பொருளாதார நிலையும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருப்பதால் அனைத்து விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் சமாளித்திருவீங்க. நீண்ட நாள் விருப்பங்கள் நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 11வது இடமான லாபஸ்தானத்தில் இந்த கிரகணம் நடைபெறுவதால், அதாவது சூரிய கிரகணம் நடைபெறுவதால் பாதக ஸ்தானம் என்பதால் சிலருக்கு கூட்டு குடும்பத்திலிருந்து பிரிந்து தனி கூடத்தினம் செல்ல நேரிடும். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிறந்த ஊரை விட்டு பிறந்த வெளியூரை விட்டு போகக்கூடுங்க. பிறரை நம்பி குறுக்கு வழியில் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரத்தை இந்த காலகட்டத்தில் கடைபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானை வழிபடுவதும் சிவநாமங்களை சொல்லிட்டு வருவதும் உங்களுக்கு நல்ல வகையில் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் நடக்கக்கூடிய நன்மையான விஷயங்கள்லாம் என்ன, அசுப பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.